ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் இஸ் சமையல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லைஃப் இஸ் சமையலில் சீரக சம்பா வச்சு தக்காளி சாதம் எப்படி குழையாமல் செய்யுதுன்னா பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தான் நான் 1.5 டம்ளர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்மள வாசனையாக இருக்கும் நம்ம தக்காளி சாதம். இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானோடனே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வெடித்த உடனே ஒரு 4 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு நட்சத்திர பூ சேர்த்துக்கோங்க, வாசனைக்காக தான். 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி அது கூட சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனோடனே நான் இன்றைக்கி ஒரு 2 வெங்காயத்தை நல்லா நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா நீளமாக அரிஞ்சு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இன்றைக்கி தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு 4 பெரிய தக்காளியை நல்லா நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நம்ம தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது நான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சேர்த்தது. நீங்களும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி சாதம் ரொம்ப வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்மளுக்கு உப்பு தேவைன்னா இந்த டைம்லேயே நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே கொதிக்கும் போது தான் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடணும். சில பேருக்கு குக்கரில் செய்யும்போது அடி பிடிச்சிக்கும். அது காரணம் இது தான். நம்ம அப்படியே முதல்ல குக்கர் மூடி கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுவிட்டா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வச்சா அடியே பிடிக்காது. இதெல்லாம் 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துடுச்சு. குக்கர் விசில் இறங்கிடுச்சு. நம்ம சீரக சம்பா தக்காளி சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குது. நீங்கள் வேணும்னா அதில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து பரிமாறும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் சீரக சம்பாவில் செய்யும்போது குழைய ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் குழையாமல் தக்காளி சாதம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செஞ்ச சீரக சம்பா தக்காளி சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லைஃப் இஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you soon.